மீனா இருந்தாள். அவள் மிகவும் நல்ல மனசு கொண்டவள். எப்போதும் மற்ற பறவைகளுக்கு உதவி செய்வாள். மீனா தனது கூண்டில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அப்போது அவள் ஒரு அழகான முட்டை வைத்தாள். ஆனால் அது சாதாரண முட்டை இல்லை, அது முழுக்க பொன்னால் பிரகாசித்தது. மீனா மிகவும் அதிர்ச்சியடைந்தாள். இது என்ன அதிசயம் என்று ஆச்சரியப்பட்டாள். அந்த மரத்தின் கீழே ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பேரு வெள்ளையன். மனைவி ராக்காயியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தினமும் உணவு தேடி கஷ்டப்பட்டான். அந்த நேரம் அங்க வந்த கந்துவட்டிக்காரன் சோமையா, இங்க பாரு வெள்ளையா, இன்னும் 10 நாளில நீ வாங்கின காசை திருப்பி தரலனா உன்னோட இந்த வீட்டையும் வெள்ளாம நிலத்தையும் வாங்கின கடனுக்கு என்னோட பேருக்கு மாத்தி கொடுத்துடு. ஐயா, 10 நாளில எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இந்த வருஷம் வெள்ளாமையும் நஷ்டத்துல போயிடுச்சு. கொஞ்சம் பெரிய மனசு வையுங்க. வெறும் மனசை வச்சு நான் எப்படி பொழைக்க முடியும்? முடிஞ்சா காசை கொடு, இல்லனா உன்னோட இடத்தை கொடு சொல்லிட்டு போனான். ஏங்க கவலைப்படாதீங்க, ஏதாச்சும் வழி பிறக்கும். நடந்த எல்லா நிகழ்வையும் மரத்து மேலிருந்து பார்த்த மீனா அந்த பொன்னான முட்டையை கீழே தள்ளியது, வெள்ளையன் கிட்ட போற மாதிரி. வெள்ளையன் அதை பார்த்தான். இது உண்மையிலேயே பொன்னா? அவன் அதை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றான். அதை விற்றான். அவனுக்கு அதில் நல்ல பணம் கிடைத்தது. அவனோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் மீண்டும் மீனா ஒரு பொன்னான முட்டை வைத்தது. இதை பார்த்த வெள்ளையன் மிகவும் மகிழ்ந்தான். இப்போ என் வாழ்க்கை மாறப்போகுது. இவ்வாறு தினமும் ஒரு பொன்னான முட்டை. மெதுவாக பணக்காரனாக மாறினான். மீனாவையும் நல்ல பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவன் நல்ல வீடு கட்டினான். நல்ல உணவு சாப்பிட்டான். அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் தானா வந்தது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவனுடைய மனதில் ஒரு கெட்ட யோசனை வந்தது. ஒரு நாள் அவன் நண்பனிடம் சொன்னான், நான் தினமும் ஒரு முட்டை மட்டும் எடுக்கிறேன். ஆனா இந்த பறவையை கொன்றுட்டா அதனுள்ளே நிறைய பொண்ணு இருக்கும். ஒன்னொன்னா எடுத்து விற்கிறதுக்கு பதிலா ஒரே நேரத்துல நிறைய பணம் கிடைக்கும். அவனுடைய நண்பன் சொன்னான், இப்படி செய்யாதே, நீ தினமும் கிடைக்கும் நல்லதையும் இழந்து விடுவாய். ஆனா அவன் கேட்கவில்லை. பெரிய தவறு. ஒரு நாள் அவன் அந்த பறவையை பிடித்தான். மீனா அவனை நம்பி இருந்தாள். ஆனால் அவன் பேராசையில் அதை கொன்று விட்டான். உண்மை. அவன் அவசரமாக அதை திறந்து பார்த்தான். ஆனால் அதனுள்ளே எதுவும் இல்லை, பொன்னும் இல்லை, எதுவும் இல்லை. அவன் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். ஐயோ, நான் என்ன செய்து விட்டேன்? என்னோட பேராசையால் எல்லாத்தையும் இழந்துட்டேனே. இப்போது அவனிடம் மீனாவும் இல்லை, பொன்னும் இல்லை. அவன் மீண்டும் ஏழையாகிவிட்டான். நண்பர்களே, பேராசை பேராபத்து. அதிக ஆசை நஷ்டத்தை தரும். கிடைத்ததை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.